ஹாய் கண்ணுங்களே, நான் உங்கள் டிஎன்டி அண்ட் இன்றைக்கி நாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்கிறது 3 வேளை சாப்பாட்டுக்கு தான். சாப்பாடு அதுதான் மனுஷனோட அடிப்படை தேவை. அதுக்கப்புறம்தான் காசு, பணம், இந்த வீடு, வசதி, வாழ்க்கை எது வேணாலும் இல்லாமல் போகலாம். ஆனால் சாப்பாடு நமக்கு வேணும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃப்ளட்ஸ் வந்தப்பவும் சரி, பேண்டமிக் வந்தப்பவும் சரி, நமக்கு தேவையான ஒரே விஷயம் சாப்பாடு தான். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானா. அந்த பையன் ரொம்ப சுட்டியாக இருந்தானா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளையாம். அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்களாம். அந்த குட்டி பையனோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனால் சாப்பாடு மதிக்க தெரியாதவனாக இருப்பான். சாப்பாடை சிந்தி சாப்பிடுவான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். எவ்வளோ வாட்டி அவங்க அம்மா சொன்னாலும் அவங்க அம்மா பேச்சை கேட்க மாட்டான். இப்படியே ஒரு நாள் ஊரில் ஒரு கல்யாணம் இருந்துச்சான். அந்த கல்யாணம் ரொம்ப ஜாம்னு நடந்துச்சான். ஸோ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட பந்தியில் போவாங்களாம். குட்டி பையன் எல்லாரையும் பார்த்துன்னு இருப்பானா. எல்லாரையும் பார்க்க பந்தியில் இலை போட்டு அவியல், ஊறுகாய், உப்பு எல்லாம் வைப்பாங்களாம். அது எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு எதுவுமே தோணலை. எப்பவும் போல் அவன் சிந்து சாப்பிட்டுன்னு இருந்தானா. ஆனால் அந்த குட்டி பையனோட ஆப்போசிட்டில் ஒரு வயசான தாத்தா சாப்பிட்டுன்னு இருந்தாங்களாம். அவங்க தெரியாமல் சாப்பாடை சிந்தி சாப்பிட்டாங்களாம். அந்த சாப்பாடை மறுபடியும் தன் இலையில போட்டு மறுபடியும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களாம். அந்த குட்டி பையன் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா தாத்தா சிந்தின சாப்பாடை எடுத்து சாப்பிட்றாங்க. டேய் தம்பி, நாங்கள் விவசாயினா தெரியுமா? எங்களோட வேலை என்னன்னு தெரியுமா? சொல்கிறேன் கேளு. மண்ணை உழவி, விதைய நிலச்சி, நாற்று நட்டு, நாற்றை முடிச்சு போட்டு மறுபடியும் நாட்டை நட்டு கதிர் விட்டதுக்கப்புறம் அருவி செஞ்சு விதையாக்கி அரிசியாக்கி கொடுக்குறவன் தான் விவசாயி. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு உழைக்கிறாங்க. ஆனால் மக்களுக்காக உழைக்கிறதுல விவசாயி ஒருத்தன். அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. எங்களை விட வேறு யாருக்கும் சாப்பாடோட அருமை தெரியாது. நான் உங்களுக்காக இவ்வளோ உழைக்கும்போது நீங்கள் எனக்காக சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சிந்தாமல் இருந்தால் அதுவே போதும். இன்னொரு கதையோடு மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் டிஎன்டி சைனிங் ஆஃப்.